அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாவே அரைக்காமலே இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஒரு மெதுவடை எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த வடை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம மாவுக்கு உளுந்த ஊற வைக்கவும் தேவையில்ல, எதையும் அரைக்கவும் தேவையில்ல. நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அந்த அவலை ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு வடித்து எடுத்துட்டு இந்த வடையை செய்யலாம். உடனே செய்யலாம், உடனே சாப்பிட்லாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு அவலை ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்ச அவலை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா அமுத்தி நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா அவல் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா மாவு மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்த பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லியும் சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு. அதோட கொஞ்சம் பச்சை மிளகா அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு. அப்புறம் பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காண்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறோனுங்க. லைட்டாக கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சோன்னா கையில் நல்லா மாவு ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா அமுத்தி கொடுத்து நல்லா வடை பிடிக்கிறதுக்கு நல்லா தோதாக இருக்குங்க. நல்லா மாவை நல்லா கையில் எண்ணெயை தடவிட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம கையில் நல்லா தட்டி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் நடுவில் சென்டரில் ஓட்டை போட்டுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான மெதுவடைக்கு நம்ம மாவை தட்டி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம தட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நம்ம தட்டி வச்சு பொரிச்சு எடுத்த எல்லாத்தையும் நம்மளுக்கு சூடான கிறிஸ்பியான மெதுவடை தயாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பசங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நார்மலா மாவரைச்சு சுடுவோம்ல, அந்த வடை கூட அதிகமா எண்ணெய் குடிக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வடையில ஒரு சொட்டு கூட எண்ணெயே அதிகமா பிடிக்கவே இல்லை. வடையில எண்ணெய் பசையே இல்லாம நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருந்துச்சு.
பசங்களும் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க. வடை வந்து எண்ணெயே இல்லாமல் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. பாருங்கள், வடை நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டில் மாவு அரைச்சி சுடுவோம்ல, அந்த வடையை காட்டிலும் இது நல்லா புசு புசுன்னு உப்பி நல்லா சாஃப்டாக, அதே சமயம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சுங்க. இந்த இன்ஸ்டன்ட் மெதுவடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.